தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, அறவழியில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை அராஜக போக்குடன் கைது செய்த திமுக அரசுக்கு தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுகவுக்கு தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை பெருநகராட்சி முன்பு பார்த்தோம் என்றால் கடந்த 13 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக அனைத்து அரசியல் கட்சிகளுமே தொடர்ந்து அவர்களுக்கு குரல் கொடுத்து வந்தனர். அந்த வகையில் திமுகவின் ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, பல்வேறு கட்சியை தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வந்தனர். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இவர்கள் போராட்டம் நடைபெற்றதிலிருந்தே தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வரும் வகையில் தற்போது இந்த திமுக அரசை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய கருத்தை எக்ஸல பதிவில் பதிவிட்டிருக்கிறார். இந்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தங்களின் உரிமைகளுக்காக அறவழியில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை அராஜக போக்குடன் மனிதாபமற்ற முறையில் இரவோடு இரவாக கைது செய்த பாசிச திமுகவுக்கு அரசுக்கு கண்டனம் என தற்போது அறிக்கை மூலம் வெளியிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் குண்டுகட்டாக இழுத்துச் சென்று கைது செய்த போது பெண் தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்ததோடு அது மட்டுமல்லாமல் அவர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்துள்ளன. நள்ளிரவில் நடைபெற்ற இந்த கைது நடவடிக்கையை பார்க்கும்போது மனசாட்சியுள்ள எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற அளவிற்கு பெண்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து வருவதற்கு தெரிகிறது. இந்த காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி சிகிச்சையும் உடனடியாக வழங்கி அவர்களின் உடல்நலத்தையும் காக்கும் தேவையான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும், கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் வெவ்வேறு இடங்களில் தங்களின் குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத வகையில் எவ்வித உதவிகளும் கிடைக்காத வகையில் தான் தற்போது அவர்கள் வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு அடைத்து வைக்கப்பட்டுள்ள இந்த தூய்மை பணியாளர்கள் என்ன தேச விரோதிகளா, மேலும் ஆளும் அரசுக்கு மனசாட்சி சிறிதளவே இருக்கிறதா என்றும், இந்த கொடூரமான நடவடிக்கையை பார்த்தா தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, கொடுங்கோலாட்சி தான் என்பதும் தெளிவாக தெரிய வந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் எதிர்கட்சியாக இருந்த போது கொடுத்த வாக்குறுதி தான் நிறைவேற்ற சொல்லி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதை ஏன் நீங்கள் நிறைவேற்றவில்லை? அப்படி கொடுத்த வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியாது எனில் ஏன் வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்கள் என்றும், அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என, அவர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடுவதற்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு மேலும் இந்த திமுக அரசு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தான் தற்போது இந்த அறிக்கை தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் தன்னுடைய எக்ஸல பதிவில் பதிவிட்டிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.